காவிரி பிரச்சனையை தீர்ப்பதற்காக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடகா தமிழகம் இடையே டெல்லியில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற போது இரு மாநில அதிகாரிகளின் கூட்டத்தை கூட்டி இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி எடுக்குமாறு மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி தலைமையில் கர்நாடகா தமிழகம் இடையேயான பேச்சுவார்த்தை டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கர்நாடகா சார்பில் முதலமைச்சர் சித்தராமையா, அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் எம்பி பாட்டீல், தலைமைச் செயலாளர் அரவிந்த் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உமா பாரதி, கர்நாடக மற்றும் தமிழகம் தரப்பில் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை பரஸ்பரம் இரு மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். நீதிமன்றத்துக்கு வெளியே இந்த பிரச்சனையை தீர்க்கும் முயற்சி தோல்வி அடைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே காவிரி விவகாரத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை பொறுத்தே அமையும் என்றும் உமா பாரதி தெரிவித்தார். The solution could not be achieved because it could not be achieved outside the court. That's what I'm saying. And now things are again in the front of Honorable Supreme Court, and we will send our notes, whatever we have noted, every word will be sent to the Honorable Court. காவிரி விவகாரத்தில் இரு மாநிலங்களிலும் மீண்டும் கலவரம் ஏற்பட்டால் அதனை முடிவுக்கு கொண்டுவர தான் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்றும் உமா பாரதி எச்சரித்தார்.